ஓகே, இன்னைக்கு பேசலாம் நான் முடிவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டாபிக் வந்து பைசா, துட்டு, மால், வேற என்னடா இருக்கு? காசு, காசு. பணம், காசை விட்டான் பாத்தியா? காசு, பணம். பணம், துட்டு. டாலர்ஸ் பிரதர், டாலர்ஸ். டாலர்ஸ் பிரதர். கனடியன் டாலர், சிங்கப்பூர் டாலர், யூஎஸ் டாலர். ஃபர்ஸ்ட் கனடா. ஓகே. ஆமா. யூகேலாம் பவுண்ட் இல்ல. பவுன்ஸ். பவுன்ஸ் ஆமா. ஏய் இது ப்ரோ, எங்கேயோ நைஜீரியால வந்து 1000 அவங்களோட இது வந்து $1 $1 ஆமா, அங்க இன்ஃப்ளேஷன் 1000 ஜாஸ்தியா இருக்கும். இன்ஃப்ளேஷன்னா இதெல்லாம் நிறைய இன்ஃப்ளேஷன் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எதுவும் தெரியலையே. இன்ஃப்ளேஷன்னா பணம் வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பேசிக்கா டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் கரன்சி. அது எப்படி ஆகும்? இது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு இன்ஃப்ளேஷன். பட் இன்ஃப்ளேஷன்றது வந்து ஒரு குட்னு சொல்ல முடியாது, பேட்னு சொல்ல முடியாது. இன்ஃப்ளேஷன் வந்து காசு நிறைய இருக்கிறதா கண்ட்ரில? மோர் மணி சப்ளை. மோர் மணி சப்ளை ஓகே. ஜென்ரலி ரிசல்ட்ஸ் இன் இன்ஃப்ளேஷன். தெர் இஸ் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் மணி. அதுதான் பேசிக்கா. ஒரு கரன்சியோட வேல்யூ வந்து கம்மியாயிட்டே போகுது. இன்ஃப்ளேஷன்றது பேசிக்கா இப்போ எல்லாரோட ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது பாத்தியா, அது இன்ஃப்ளேஷன் ஆமா. தான். இப்போ பால் பாக்கெட்டே வச்சுக்கோ, ம்ஹும். சின்ன வயசுல இருந்தப்போ 10 ரூபாய் இருந்திருக்கும், இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது இல்ல. அதே ஆமா. குவான்டிட்டி தான் கொடுக்குறாங்க, பட் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது பிரைஸ். ஆ, அது காரணம் அது எதை டிபெண்ட் இன்ஃப்ளேஷன். பண்ணி இருக்கு? இன்ஃப்ளேஷன் லைக் இன்ஃப்ளேஷன் காமனா, லைக் நாட் கெட்டிங் டூ டெக்னிக்கல் அண்ட் ஆல், காமனா பார்த்தா எதை டிபெண்ட் பண்ணி வரும்? லைக் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா. ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்லணும்னா மோர் மணி சப்ளை. இப்போ நம்ம ஊர்ல கரன்சி வந்து பிரிண்ட் பண்றது வந்து ஆர்பிஐ தானே இந்தியால. ஆமா. ஸோ இப்போ நிறைய கரன்சி அவங்க பண்ணிட்டே போனாங்கன்னா எல்லார்கிட்டயும் நிறைய காசு இருக்கும். மோர் யூனிட்ஸ் ஓ, ஆஃப் கரன்சி இருக்கு ஓகே ஓகே எல்லார்கிட்டயும். ஓகே ஓகே. சப்ளை ஆஃப் கூட்ஸ் வந்து அதே தான். இப்போ பால் மட்டும் தான் எக்கானமில இருக்குன்னா, ம். மொத்த எக்கானமில வந்து 100 லிட்டர் பால் தான் இருக்கு. ஓகே. பட் மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுன்னா, people would be willing to pay more money to get the same good because they have more money. எல்லார்கிட்டயும் மோர் மணி இருக்கிறதுனால. ஓ, அவன் இப்போ நிறைய இருக்கவன் வந்து உனக்கு விக்கிறானா, அவனுக்கு இன்னும் லாபம் வேணும். உன்கிட்ட நிறைய காசு இருக்கு, என்கிட்ட நான் எப்படி லாபம் பாக்குறதுன்றனால ரேட் ஏத்துவான். ஆமா, அதுதான். ஓ, ஓகே. ரேட் ஏற்றதை விட நீ வாங்குறதுக்கு 10 பேர் ரெடியா இருக்காங்கன்னா அவன் பிரைஸ் ஏத்த போறான். அதுதான். ஓகே 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 ஓகே. அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். இதை தவிர நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து டூ டெக்னிக்கல் ஃபார் மீ ஆயிடும்னு நினைக்கிறேன். எக்கனாமிக்ஸ் பேசிக்கா டிமாண்ட் சப்ளை தான். அது ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சாலே நமக்கு தெரிஞ்சிடும். அதுல அவ்வளவு நுவான்சஸ் இருக்கு, அதான பிரச்சனையே. ஆமா ஆமா ஆமா, அது கரெக்ட். ப்ரோ, அந்த சைக்காலஜி ஆஃப் மணி, இந்த வயசாயிடுச்சு, இந்த 26 வயசு ஆக போகுது அடுத்த மாசம். அதனால வந்து சரி ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எல்லாம் கொஞ்சம் கத்துக்கலாம், மேக்ஸ்ல வீக் வேற அப்படின்னு நினைச்சு சரி சொல்லி சைக்காலஜி ஆஃப் மணி வாங்க. அவன் ஏதோ கதை சொல்ற மாதிரி தான் சொல்றான், ஆனா புரியவே மாட்டேங்குதுடா. கதை நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு, என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. தெரியல, நான் அந்த புக் படிச்சேன், பட் ரொம்ப நாள் ஆச்சு. சோ நீ கரெக்டா ஏதோ சொல்றது எனக்கு தெரியல. இல்ல கதை அசன் ஒரு மாதிரி நரேட்டிவ் மாதிரி தானே சொல்லுவான். இட்ஸ் நாட் லைக் பாயிண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லாம நார்மலா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தானே புரிய வைப்பான். ஆமா ஆமா. So the language in which he is like trying to make me understand is good. ஆனா what's actually happening when it comes to finance, okay இது மாதிரி நடக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்றது தான் தெரியுதே தவிர அது புரிஞ்சுக்க முடியல ப்ராப்பரா. ஐ திங்க் நீ வந்து உள்ள ப்ளே பண்ணும்போது தான் உனக்கு தெரியும். நீ உன்னோட இப்போ ஓன் மணி நீ இன்வெஸ்ட் பண்றனா, அப்போ உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, நம்ம காசு போட்டுருக்கணும், நீயே கத்துப்ப. கண்டிப்பா உனக்கு லாஸ் ஆகும். கண்டிப்பா யாரும் ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து ப்ராஃபிட் பார்க்க போறது. அதுதான். நீ ஒரு வாட்டி லாஸ் பார்த்தனே உனக்கே புரியும். நீ அப்புறம் அனலைஸ் பண்ணி பார்ப்போ, எதனால லாஸ் ஆச்சுன்னு புரியப்போ உனக்கே தெரியும். இல்ல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும் ஜென்ரலா. ஸோ அதனால தான் வந்து பிஸ்னஸ் இஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றாங்களா? பிஸ்னஸ் வேற ஃபைனான்ஸ் வேற இல்ல. ஃபைனான்ஸ்ன்றது சொல்லி டீலிங் அபௌட் மணி. பிஸ்னஸ் இஸ் டிபெண்டன்ட் ஆன் தி பிஸ்னஸ் only, no? இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். ஆனா ஃபைனான்ஸ்ன்றது பிராட் ப்ராஸ்பெக்ட்ல. இப்போ நீ காசு வந்து பிஸ்னஸ்லாம் போட்டு நீ வந்து ப்ராஃபிட் பார்க்கணும்னு கிடையாதுல்ல. தனியோட இருக்கு. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறாங்க, அது வந்து யூஆர் பெட்டிங் ஆன் அ கம்பெனி டு பெர்ஃபார்ம். இல்லை அவ்வளவுதான். நீ வந்து பர்சனலா போயிட்டு சேல்ஸ் எதுவும் பண்ண போறது இல்லை. யூ ஜஸ்ட் பெட்டிங் தட் கம்பெனி வில் பி a சக்சஸ். ஓகே, அப்பனா காசு இழக்க இழக்க so you start planning and then you get good at it. ஆமா, அதுவும் இல்லாம இப்போ பாரு, you are someone from the finance background, commerce, all that stuff. எனக்கு அதை பத்தி ஐடியா இல்ல.
என்ன மாதிரி வந்து மெஜாரிட்டி பீப்புள் இருக்காங்க. ஃபைனான்ஸ் இஸ் அ ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஆக்சுவலி ஸ்டடி தட். ஸோ என்ன மாதிரி ஒருத்தன் வந்து ப்ராப்பரா அதை தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் கையில ஒரு பிளான் பண்றதுக்காக நீ கத்துக்க ஆரம்பிப்ப. கரெக்டா? ஆமா கரெக்ட். பட் இஃப் யூ ஆர் வில்லிங் டு காசு இன்வெஸ்ட், ஆமா நிறைய அமௌண்ட்ஸ் ஆஃப் மணி நீ இன்வெஸ்ட் பண்றேன்னா இட்ஸ் பெட்டர் டு டேக் தி அட்வைஸ் ஆஃப் அ ப்ரொஃபஷனல். நீயா போயிட்டு போட்டு எல்லாத்தையும் லூஸ் பண்றது தவிர. ப்ரோ 10 ரூபாய் நான் வந்து சரி 10 ரூபாய்லாம் இனிமேல் இல்ல, $1 நான் வந்து ஒரு சிகரெட்டுக்கு கொடுக்கணும்னா $1 நான் சிகரெட்டுக்கு கொடுக்கணும்னா நான் அவ்வளவு பிளான் பண்ண வேண்டியது இருக்கு. எனக்கு வந்து $10 போட்டனாலே அது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு. அதனால நீ சொல்றது not started பட்ஜெட்டிங். earning, no. நீ சொல்றது பட்ஜெட்டிங், Yeah. அதுவும் ஒரு குரூஷியலான இதுதான். Oh, so what I'm doing currently to sustain the money I have and still live an okay life is also part of finance only. ஆமா, இட் கம்ஸ் அண்டர் பட்ஜெட்டிங்ல. நீ ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் தான் உங்ககிட்ட இருக்கு. Oh, ஸோ நீ அடுத்து நீ so I'm சேலரி pretty good at பர்சனா finance. மாறப்போ கூட இதுதான் உனக்கு இருக்கும். எக்ஸப்ட் வந்து பார்ட் ஆஃப் இட் வில் கோ ஃபார் சேவிங்ஸ். இப்போ நீ 100 rupees earn Okay. பண்றேன்னா அதுல வந்து யூ வில் பட்ஜெட் ஃபார் 60 அண்ட் அந்த 40 நீ வந்து இதுக்கு வச்சிடணும், தனியா சேவிங்ஸ்னு வச்சிடுற. பேசிக்கா அதுதான் உனக்கு ஓகே. டிஃபரன்ஸ். நான் வந்து ரொம்ப ஃபைனான்ஸ் டிபெண்ட் ஆன் லைக் பிசினஸஸ் ஒன்லி நினைச்சிருந்தேன். இப்போ புரியுது. காசை மேனேஜ் பண்றதே ஃபைனான்ஸ் தான். அது என்ன வேணா பண்ணிக்கோ. ஆமா. அண்ட் இதுல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா ரிஸ்க் பேஸ் பண்ணி தான். as the amount of risks increase அதுக்கான ரிவார்டும் உனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் அந்த மெயின் கான்செப்ட் நம்பி தான் ஓடுதுங்க. எலாபரேட், கிவ் மீ எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஒரு ரிஸ்கியர் இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்போ ஸ்டாக் சொல்றோம்ல, ஈக்விட்டி மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்னு. ஸ்டாக் அவுட்ரு எனக்கு வந்து ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் பேக் டு 8th grade. 8thலாம் இல்ல 6th grade கூட்டு போ. ஓகே, இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் தெரியும்ல உனக்கு, பேங்க் டெபாசிட். எப்படி இப்போ நீ வந்து ஜெனரல் சேவிங்ஸ், சேர்த்துக்கிறது. ஆமா அதுல நீ வந்து இப்போ இன்வெஸ்ட் $100 இன்வெஸ்ட் பண்றேன்னா ஜெனரலா எஃப்டிக்கு வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது ஒரு 6.5%, 7% கொடுப்போம். ஸோ நீ $100 நம்ம போட்டா காசு $100 போட்டா at the end of the year you will have 106 rupees with you. $6. ஓகே ஃபைன். ஓகே, பட் வந்து உனக்கு கன்ஃபார்மா சின்ன தெரியும். அமௌண்ட்ன்றனால சின்னதா தெரியுது. பட் தென் as the capital increases the interest rate is also affecting you a lot. ஆமா, அதை விட நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட். உனக்கு கண்டிப்பா தெரியும் $100 போட்டா $6 கண்டிப்பா இயர் எண்ட் வரப்போகுதுன்னு தெரியும். அதனால உனக்கு ரிவார்டு வந்து கம்மியா இருக்கு at 6%. அதே நீ வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல போட்டனா ரிட்டர்ன் வந்து will be higher. கண்டிப்பா ஈக்விட்டி மார்க்கெட்ன்றது ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்கா. ஸ்டாக் மார்க்கெட் சோ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுமா as the company develops, the interest rate increases or what increases? அப்படி இல்ல, அது ஃபுல்லா வேற. இப்போ நீ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணா அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டே கிடையாது. அது ஸ்டாக் மார்க்கெட் வந்து based on demand and supply. I think stock is a big subject which needs to be covered as a single episode on its own. So நம்ம படிப்படியா போவோம். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அதுதான் மோர் ரிஸ்கியர் தி இன்வெஸ்ட்மெண்ட், பெட்டர் தி ரிவார்ட் யூ கெட். ஓகே, ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் தி லீஸ்ட் ரிஸ்கியஸ்ட், அதனால ரிட்டர்ன் will be very less. அது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பேசிக்கா. சரி, நம்ம பேக் டு ஆரிஜின்ஸ் ஆஃப் மணி போவோம். ஓகேவா? இப்போ எனக்கு தெரியும் ட்ரேடிங்காக வந்து காசு வந்து வந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் குத்துட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி ட்ரேடிங் தானே, கூட்ஸ் ட்ரேடிங். ஆமா. சோ அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு வந்து அப்படி தெரியுது. What is your idea of the origin of money as a whole, not as trading component but money? அந்த திருப்பம் எப்போ வந்துச்சு? அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே கிளான்ஸா தான் லிவ் ஆயிட்டு இருந்தோம்ல, ஒரு குரூப்பா நம்ம ஸ்டே பண்ணிருந்தோம். அண்ட் நம்மளுக்கான ப்ரொடக்ஷனும் அதுக்கு பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஒரு கிளான் வந்து நிறைய ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ஒரு கிளான் வந்து மோர் இன்டு ஹண்டிங், மீட் அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒருத்தர்கிட்டயும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இப்போ நான் ரைஸ் க்ரோ பண்றேன்னா என்கிட்ட நிறைய எக்ஸஸ் இருந்துச்சு, என்னால ஃபுல்லா சாப்பிட முடியாது, எக்ஸஸ் இருக்கு. அண்ட் எக்ஸஸ் நான் சாப்பிடலன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வேஸ்ட் தான் ஆக போகுது. அப்போ நம்ம கிட்ட ஃப்ரிட்ஜ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்றேன்னா என்கிட்ட எக்ஸ்ட்ரா ரைஸ் என்கிட்ட வச்சுன்னு இருக்கேன்னா நான் போய் உங்ககிட்ட கேட்கறேன், நீ மீட் வச்சுன்னு. நான் சொல்றேன் உங்ககிட்ட நான் 1 கிலோ ரைஸ் கொடுக்குறேன், நீங்க எனக்கு அதுக்கு பதிலா 1 கிலோ சிக்கன் whatever meat. So this is barter system, exchanging one good for another. இப்படிதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. பட் barter சிஸ்டம்ல வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ்ன்றாங்க. ஓகே புரியுற மாதிரி இருக்கு, ஆனா சொல்லு. இப்போ வந்து நான் வந்து அது சொன்னல ரைஸ், நீ வந்து சிக்கன் வச்சுன்னு இருக்க. பட் உனக்கு வந்து இப்போ ரைஸ் தேவைப்படல. அப்போ என்ன பண்றது? என்கிட்ட ரைஸ் தான் இருக்கு, எனக்கு சிக்கன் வேணும். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் துட்டு. கரெக்ட். இல்லாட்டி நீ என்ன பண்ணும், நான் போய் அடுத்து இன்னொருத்தனை கண்டுபிடிக்கணும் who wants rice and is willing to exchange so chicken. that he can okay.
சோ அது அது ரொம்ப பதிலா ஒரு காமன் டினாமினேட்டரா பைசா. ஆமா பைசா. ஃபர்ஸ்ட் வந்து பைசா யூஸ் பண்ணல ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் வந்து காமனான இன்கிரீடியன்ஸ் இப்போ வந்து ஜென்ரலா எல்லாரும் ரைஸ் க்ரோ பண்ணாங்க. ஜென்ரலா எல்லாரும் சால்ட் வச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து தம்மு. அதான் இப்போ ஜெயில தம் அது மாதிரி ஒரு காமன் கமாடிட்டி பேசிக்கா. ஆஹ் அது வச்சு நேரானுங்க. அது இன்னொரு ஹெல்ப் என்னன்னா அது ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்ன்றாங்க. இப்போ நீ வந்து சொல்றேன் நான் வந்து 1 கிலோ சிக்கன் வந்து இஸ் ஈக்குவல் டு 10 kgs ஆஃப் ரைஸ் நான் சொல்றேன். அது ஓரளவு கம்பேர் பண்றது கஷ்டம் இல்ல. அதோட இப்போ நான் வந்து ரைஸ் வந்து 1 டிமாண்ட் kg அண்ட் சப்ளை. ஓகே, ஓ மேக் சென்ஸ் நவ. அதுதான் நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம கரெக்டா ஒரு வேல்யூ டிசைட் பண்றதுக்கு மணி ஒரு காமன் ஃபேக்டரா இருக்கு. பொதுமக்கள் புரியுற மாதிரி சொல்லணும் ராகுல். நீ ரொம்ப டெக்னிக்கலா போறியா, அதனால நான் அதுக்கு தான் வந்து நீ ஒத்த இருக்க. வைக்கிறேன். அதான் மக்களுக்கு, அதாவது மக்கு பையன் ஒருத்தர் இருக்கணும் கேள்வி கேட்கறதுக்கு. எல்லாம் தெரிஞ்சவர் பதில் சொல்வார். யாரு? நீதான் எல்லாம் தெரிஞ்சு. கூல் 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 கூல். சரி, ஓகே. அங்கிருந்து தான் துட்டு ஆரம்பிச்சிருக்கு. ஆமா. ஓகேவா? சோ இப்போ கமாடிட்டின்ற சொன்னால ரைஸ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து இப்போ மெட்டல் காயின்ஸ், கோல்டு, சில்வர் அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எப்போனா ஜென்ரலா அந்த கிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல அவங்களோட சிம்பிள்ஸை போட்டு காயின்ஸ் ரிலீஸ் ஓகே. பண்ணாங்க. இப்போ நமக்கே முன்னாடி போடல. ட்ரைபோட கிங்ஸா கூட வந்திருக்கலாம்ல. ஆமா எனி ஒன். இந்த இந்த படத்துல வர மாஸ்டர் படத்துல பச்சை குத்தி இருந்தா இது சாப்பாடு தருவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்திருக்கும் அந்த காலத்துல பெரிய ஆளுங்க ராயல்ஸ்க்குலாம். ஆமா அதுக்காக ஒரு காயின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு கோல்ட் காயின், சில்வர் காயின் அவங்களோட ஸ்டாம்ப் போட்ட மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பேப்பர் மணி. இப்போ நம்ம யூஸ் பண்றோம்ல, மோர் கன்வீனியன்ட் டு ஸ்டோர். இம்பார்ட்டன்ஸ் தட் மணி ஹேட் ஆன் யுவர் டே டு டே லைஃப் was from the start of the civilization itself. ஆமா இட்ஸ் ஃப்ரம் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே, ஃப்ரம் தி பார்ட்டர் சிஸ்டம் ஸ்டேஜ். ப்ரோ ட்ரேடிங்னா என்ன ப்ரோ? இந்த நாட்டை விட்டு அந்த நாட்டுக்கு போனாவா? இப்போ பக்கத்து டேபிள்ல இருக்கவனுக்கு நான் வந்து ஒரு பென்சில் ஒரு நாள் குத்தனா இன்னொரு நாள் எனக்கு ஒரு பென்சில் கொடுக்குறான். அதுவே ட்ரேடிங் தானே? ஆமா அதுதான் பார்ட்டர் சிஸ்டம். கோ எக்ஸிஸ்டன்ஸுக்கு கோரே வந்து பார்ட்டர் சிஸ்டமா தான் இருந்திருக்கும். தட்ஸ் வை சிவிலைசேஷன் த்ரைவ். கண்டிப்பா. ஓகே. சோ மணி இஸ் அண்ட் சரி, ஃபியூச்சர் ஆஃப் மணி என்ன? இந்த கிரிப்டோ அப்படிலாம் இல்ல. வில் மணி ஸ்டில் எக்ஸிஸ்ட்? அந்த क्वेश्चनே இருக்கு எனக்கு. வாட் வில் ரீப்ளேஸ் மணி? Money will be in existence always. இல்லடா, I think money has the ultimate power in today's world and even in the future. நீ எங்க போனாலும் உலகத்துல எங்க போனாலும் சரி. Not always. something should come bro. ஏதாவது வந்துரும்டா எனக்கு தெரிஞ்சு. ஆனா நீ வந்து காசே ஒரே ஒரு ஸ்ட்ரீம் லைனா பாத்துருந்தானா இந்த லைன் மட்டும் தானே பாத்துன்னு இருப்போம். இப்படி பாக்கணும்ல. எப்படி பார்த்தாலும் எதுக்கு காசு சொல்லு? காசுக்குன்னு ஒரு வேல்யூம் கிடையாது. நீ காசை வச்சு என்ன பண்றன்னு தான் உனக்கு மேட்டர். கரெக்டா? Oh, so the stuff that you have is the thing that is going to make sense. ஆமா. Money would just okay. மணி ஒரு எப்படி சொல்றது, ஒரு பை ப்ராடக்ட் தான். இப்போ வந்து உனக்கு ஃப்ரீடம் வேணும்னா give a person money is the by product of development. அப்படியே சொல்லலாம். ஆமா. So it's going to stay. Okay, makes sense now. ஆனாலும் நான் ஒட்டு கொடுக்க மாட்டேன். ஏதாவது கண்டுபிடிப்பானுங்க இவனுங்க. அதான்டா, ஒண்ணு மணி இல்லாட்டி அத்தாரிட்டி. எனக்கு தெரிஞ்சு அது ரெண்டு தான் அல்டிமேட் வேர்ல்ட்ல கடைசி வரைக்கும் இருக்கு. அத்தாரிட்டி ப்ரோ. அத்தாரிட்டிக்கு அப்புறமா தானே மணியே இம்பார்ட்டன்ஸ் வந்துச்சு. ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியல் ரிவலைசேஷன். அதுதான். அது எப்போ எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா, பீப்புளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து மணி, ஒரு இன்சென்டிவ் வந்து மணி தான் பேசிக்கா. So only the power is not the point. If you have enough money, you can overthrow power also. And people have a motivation to work இல்ல. அதுதான். நீ வெறும் அத்தாரிட்டி மட்டும் கொடுத்து இருந்துச்சுன்னா நீ எவ்வளவு நாள் வந்து பீப்புளை வந்து உன் கீழே வச்சுனப்ப. அதை விட நீ மணி வச்சு நீ வந்து அவங்கள இன்சென்டிவைஸ் பண்ணனா they'll be willing to. உனக்கும் தேவை இருக்கு, எனக்கும் உங்ககிட்ட இருந்து வேலை தேவை இருக்கு. அத்தாரிட்டிக்கு நிறைய பேர் போறதுக்கு காரணமே துட்டா தானே இருக்கு. ஆமா அது கரெக்ட். Authority so money is superior to authority is just the pathway towards earning money அப்படின்ற மாதிரி ஒரு பேசிஸ்ல சொசைட்டி இயங்கிட்டு இருக்கப்போ, so of course money is the goal. அதான் மணியோட மெயின் அட்வான்டேஜ் ஐ திங்க் ஃப்ரீடம் தான். You can do whatever you want to do with money. No one's gonna ask you questions if you can just slip in $3 or $4 or 40 or 50 grand also, and then it's okay. நீ லைஃப்ல என்ன பண்ணணுமோ நினைக்கிறியோ மணி கேன் ஹெல்ப் யூ டு தட். நாட் இன் a நெகட்டிவ் வே. இப்போ நீ வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்ணணும்னு நினைக்கிற, வாட் ஹெல்ப்ஸ் யூ டிராவல்னா இஃப் யூ ஹேவ் மணி gives you freedom. இந்த ராப்பர்ஸ் இப்போ நிறைய துட்டு வச்சிருக்கோம். எனக்கு ராப்பர்ஸ் மூலியமா தான் இன்ட்ரடக்ஷன் ஆகுது. இது நிறைய பேர் சொல்றது கேட்கறேன். ஆனா வந்து காசு நிறைய வந்துச்சுன்னா எல்லாருமே சொல்றது என்னன்னா, காசு தான் எல்லாம் இல்ல, காசு இருந்தாலும் பெருசா ஒரு வித்தியாசம் இல்லை, நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. லைக் சம் பீப்புள் ஆர் தேர் ஹூ thrive on money, லைக் தி கார்டாஷியன்ஸ் அண்ட் ஆல். பட் அதர்ஸ்
people who பட் actually அதர்ஸ்ன்றல்ல அவங்க வந்து ஐ uh, திங்க் தேவ் ரீச் த சேச்சுரேஷன் பாயிண்ட். அந்த லெவல் வேற. நான் சொல்ற மணி வந்து uh, இப்போ உனக்கு யூ நீட் மணி ஃபார் அ டயர் no, no, சிச்சுவேஷன். no, no. எனக்கு அது புரியுது. ஆனா ம். வந்து அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க? லைக் வாட் சேஞ்சஸ்? மணியோட வேல்யூ நிறைய இருக்கனால. அதுதான் ஐ திங்க் ஆஃப்டர் பாயிண்ட் டூ மச் மணி வச்சு நீ உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பேசிக்கா நீ மும்பையிலே இருக்கன்னு வச்சுக்கோயேன். இப்போ அம்பானி இருக்காரு, நீ வந்து ஒரு மாசத்துக்கு 5 crores or 10 crores earn பண்ற. இட்ஸ் வெரி லெஸ் when compared to அம்பானி. பட் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுல்ல. உன் பையனும் அவன் பையனும் ஒரே ஸ்கூலுக்கு தான் போக போறான். அவனும் ஒரு கார்ல போறான், நீயும் ஒரு கார்ல போற. டிராஃபிக் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. உள்ள கொஞ்சம் கம்ஃபர்ட் டிஃபரெண்ட் இருக்கும். பட் என்ன கார்ல ஈகோ தான் போக பூஸ்ட் போற. மட்டும் இருக்கும். நீ யாரா ஆளு அப்படின்னு. ஆமா, பட் டே டு டேல உனக்கு ஒன்றும் டிஃபரன்ஸ் தெரிய போறது இல்ல. நீ அதுவே ஒரு 5,000 rupees earn பண்ற ஒருத்தனுக்கும் அம்மானிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அவன் இப்போ ட்ரெயின்ல வந்து கூட்டத்தோட கூட்டமா போகணும், அவன் ஃபேமிலியை பார்த்துக்கணும். அவனுக்கு வந்து டிஃப்ரெண்ட். ஐ திங்க் தேர்ஸ் ஸ்கூல் ஃபீஸ் எப்படி சொல்றது, கட்டணும். அந்த ப்ரெஷர்லாம் இருக்கு. ஒரு லெவல் ஆஃப் இது நீ ரீச் ஆனதுக்கு அப்புறம் உனக்கும் அவனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஐ திங்க் தட் இஸ் த ஃப்ரீடம் ஐ வாஸ் டாக்கிங் அபௌட். ஒரு லெவல் நீ ரீச் ஆனதுக்கு அப்புறம் நிறைய இருக்கணும்லாம் இல்ல, அதுதான். தோன்றத பண்றது அளவுக்காச்சும் இருக்கணும் அப்படின்றது தானோ. ஆமா, பட் ஐ திங்க் தட் டிஃபர்ஸ் இல்ல ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இப்போ உனக்கு வந்து உன்னோட லைஃபோட இது வேற மாதிரி இருக்கும். உனக்கு வந்து ஒரு பெரிய வீடு இருக்கணும்னு இருக்கும், 2 கார் இருக்கணும்னு இருக்கும். ஒருத்தனுக்கு வந்து அது இருக்காது. ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு, ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னே இருக்கு. அந்த இருக்கப்போ அதுதான். பட் அங்கதான் ஐ திங்க் சொசைட்டி கம்ஸ் இன். இந்த சொசைட்டில வந்து யுவர் லெவல் ஆஃப் சக்சஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஹவு மச் யூ earn. ஃபைனான்சியல் பொசிஷன் பேஸ் பண்ணி தான் ஐ திங்க் சக்சஸ் இஸ் மெஷர்ட் ஹியர். அது போகும் நினைக்கிறியா? அது கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. அது போறது ப்ரோ. ஆனா வந்து த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹியூமனிட்டி ஆஸ் அ என்ன சொல்றது ஸ்பீஷீஸா வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போனோம்னு ஏன் ஐ திங்க் மணி இஸ் அ பேரியர். அதை தாண்டிட்டோம்னா ஐ திங்க் தெர் வில் பி ப்ரோக்ரஷன். தெரியல, எனக்கு ஏதோ தோணுது ஒரு 7ஆம் அறிவு. தெரியல நீ எந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜ் போவோம்னு நினைக்கிறேன். I don't know. அதான ப்ராப்ளமே. லைக் a more sensible and தெரியல ஹையர் லெவல் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் மாதிரி. தட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன்ல. இப்போ நீ வந்து சில பேர் இருக்காங்க, அவனுக்கு வந்து நீ வந்து ஒரு லேட்டஸ்ட் கேஜெட் கொடுத்தா he is the happiest person in the world. நீ சொல்லலாம் he is materialistic எல்லாம், பட் அவனோட ஹாப்பினஸ் வந்து அதுல தான் இருக்கப்போ இட்ஸ் நாட் ராங். I mean it's not wrong right now. எப்போ ப்ராப்ளம் வரும், இன்னொருத்தங்க கிட்ட புடுங்கனா தப்பு. அது இல்லாம அவன் சொல்றான் அவன்கிட்ட ஐபோன் நீ வச்சிருந்தாதான் அவன் சந்தோஷம் அப்படின்னு ஒரு டிக்டேட் பண்றான்ல. அந்த இது வரப்போதான் ஐ திங்க் தப்புன்னு நினைக்கிறேன். அது சேஞ்ச் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. பீப்புளோட மைண்ட் செட் அந்த மாதிரி தான் இருக்கும், கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன் காசு இருக்கிற வரைக்கும் லைக் பெட்டர் எக்ஸிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி இருக்குது கஷ்டம்னு நினைக்கிறேன். why do people call money evil? People consider money evil, no? Consider as evil. ஆனா அது இல்லாம உன்னால இருக்க முடியாதுல்ல. சொல்றவனாலே இருக்க முடியாது. சொல்றவனாலே அப்படி இருக்க முடியாது. கன்சியூமரிசம் அண்ட் மெட்டீரியலிசம் அது என்ன கதை? அதுதான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான். the main incentive for people nowadays isn't to have experience but to have products with them. இப்போ என்கிட்ட வந்து லேட்டஸ்ட் iPhone 15 இருக்கணும், சோனி எக்ஸ்பீரியா டிவி இருக்கணும், ஹோம் தியேட்டர் இருக்கணும், ஸ்டேட்டஸ். அதுதான் இப்போ மெட்டீரியலிசம்ன்றது எதனால டிக்டேட் ஆயிருக்குன்னா கம்பெனிஸ் வாண்ட் யூ டு பை மோர். கரெக்டா? அதனால ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு இதுதான், சைக்காலஜிக்கல் அட்டெம்ப்ட் ஃப்ரம் தேர் எண்ட். ஓகே, சோ ஹவ் டஸ் இட் வொர்க் தென்? இட் டஸ் வொர்க் ஆப்வியஸ்லி. ஆமா, இப்போ சிங்கிள் எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ டிராவலிங் எல்லாம் பேசுறாங்கல்ல, பட் இப்போ நடக்கிற டிராவலிங் த திங் விச் யூனோ த சோஷியல் மீடியா ஷோஸ் அஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஷோஸ் அஸ் இஸ் இன் டிராவலிங். அது வந்து யூ ஆர் டூயிங் இட் இன் கம்ஃபர்ட். இந்த பேக்கேஜ் போட்டு நீ இந்த இடத்துக்கு போய் நீங்க ஒரு போட்டோ எடுத்து இங்க இன்ஸ்டால போட்டா அது மாஸ், அந்த மாதிரி சொல்றாங்க. தட் இஸ் இன் டிராவலிங்ல. டிராவலிங் வந்து நீயா போயிட்டு டிராவலிங் இவங்க அவங்க பே வேற பண்றாங்கல்ல ப்ரோமோட் பண்றதுக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் கெட் money through that only, more than through likes and shares and all that stuff. Apparently I don't think you get money for likes and shares and all, no? Not that, but the company, the sponsor company pays them. YouTube works like that. Use buddy pass it. ஆமா, அதான் the point is they are selling a product to you. So நீ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு போற, பட் end of the day you're just consuming a product. So நீ ஒரு கன்சியூமரா தான் இருக்கல்ல. நம்ம சொல்லுவோம் டிராவலிங் இஸ் an experience, நம்மளே போறோம் அப்படின்ட்டு, பட் you are becoming a consumer there. அதுக்கு பதிலா நீயே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீயே இப்போ புக் பண்ணி நீயே சோலோவா டிராவல் பண்றனா that is completely different. ஆக்சுவல் கெட்டவே. நான் வந்து நல்லா வாழணும்னா வாழணும்னாலே காசு. இப்ப நல்லா வாழணும்னா நிறைய காசு.
ஹவுஸ் இட் ராங்? நீ இன்னொருத்தங்க அது புடுங்கினா ஆ தப்பு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நல்லா வாடுன்ற கான்செப்ட் ஹவு டு யூ லிங்க் இட் ம். வித் மெட்டீரியலிசம்? அதுதான் எனக்கு டவுட். என்ன கேட்டா நல்லா வாடுறது வந்து இட்ஸ் நாட் ஒர்க்கிங் மோர் அண்ட் கெட்டிங் அ பெட்டர் ஐஃபோன் ஆர் எனிதிங். இட்ஸ் ஸ்பெண்டிங் மோர் இட் டைம் இஸ் ஆன் யுவர் நாட். பேஷன், ஸ்பெண்டிங் மோர் டைம் ஆன் யுவர் ஹாபி, ஸ்பெண்டிங் டைம் வித் யுவர் ஃபேமிலி. கரெக்ட்டா? தட் இஸ் த ஆ கிரேட்டர் குட் என்ன கேட்டா. ஆமா. அதுக்கு என்ன வேணும்? இப்போ எனக்கு வந்து நான் இப்ப லெட்ஸ் சே ஐ அம் எ பெயிண்டர். ஓகே. ம். பெயிண்டர்னா ஐ நீட் தி மெட்டீரியல்ஸ் ஃபார் விச் ஐ நீட் மனி. So I'll do odd jobs and earn money and invest it on my passion. Family. Family-na I like giving them things or like at least spending time. And நான் டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு ஃப்ரீடமா இருக்கணும்னா எனக்கு காசு தேவை. ஆஹா, நீ அப்படி சொல்ற. பட் ஒருத்தன் வந்து 8 ம். hours ஒர்க் பண்றதுக்கு பதிலா he works 14 hours for his family. எதுக்காக? For his family to have a better car, better house and everything. What I'm saying is அந்த 6 hours இல்ல he can instead spend with family only இல்ல. காசே இல்லைன்னா இப்போ எக்ஸ்ட்ரா இல்ல அவன் இவ்வளோ எக்ஸ்ட்ரா எதுக்காக ஒர்க் பண்றான்? அவன் ஃபேமிலிக்காக. அது ஒர்க் பண்ணாம அதை காசுக்காக. விட்டு காசுக்காக. கரெக்ட். அதை விட்டு he ஆ can spend time with ஆ. the family directly இல்ல. How will you get enough supply for the family to even grow then? காசே இல்ல. இப்போ நீயே தான் எல்லாத்தையும் பண்ணிக்கணும்னா உனக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. பட் வாட் யூ ஆர் கிவிங் அப் அட் தட் ஸ்டேஜ் இல்ல when you are working. இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க இந்த 30s 40s 50s they go the extra mile. கரெக்டா? ஹார்ட் ஒர்க் பண்ணணும், we have to எக்ஸ்ட்ரா போட்டு they lose all the time. ம். உங்களுக்கு பிடிச்சி நீ திரும்பி பார்த்தனா ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி பார்த்தனா பின்னாடி ஒண்ணுமே இருக்காது. கரெக்டா? இது எப்படி தெரியுமா இருக்கு? கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது தெரியுமா? ஒரு பழமொழி. இல்ல ப்ரோ, நாளா லேட்டஸ்ட் ஜென் எக்ஸ். கூழ் குடிப்பாங்களா அந்த காலத்துல? பானையில தான் குடிப்பாங்க, இல்லைன்னா வேற எதுலாச்சும் குடிப்பாங்கல்ல. அப்ப வந்து மீசை வந்து ஷேப் பண்ணி வச்சிருப்பானுங்க அந்த ஆம்பளைங்க. அப்படியே ஓகே தௌலத்தா. அது ஓகே. வந்து கலையாம குடிக்கணும்னு ஆசை, ஆனா கூழ் குடிக்கணும்னு ஆசை. ரெண்டுமே தேவைன்னா என்ன கதை இது அப்படின்ற மாதிரி. அதான் லிமிட்டா குடிக்கணும், தூக்கி குடிக்கணும். இல்லாட்டி சொம்ப தூக்கி குடிச்சா மீசல படாதாமோ. வெள்ளை சொக்கா போட்டுன்னு இருப்பாங்கல்ல. நானே ஒரு மொக்க போடுறேன், அதுக்கு ஒரு கவுண்டர் மொக்க வேற. ஏய் நாங்களாம் அப்பவே அப்படி. சோ அந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா எனக்கு தேவையும் தேவை, காசும் எனக்கு வேணாம் அப்படின்றது தப்பு இல்லை. எனக்கு வந்து அவன் தரதும் வேணும் என் ஃபேமிலி growthக்காக, என் பேஷனை பர்சியூ பண்றதுக்காக. ஃபேமிலி இஸ் நாட் தி ஒன்லி திங் which is going to hold everyone. பேஷன் இருக்கு. இப்போ ஐ வாண்டட் இட்ஸ் நாட் லைக் உனக்கும் வந்து பேஷன் இருக்கு டுவர்ட்ஸ் யுவர் ஃபியூச்சர், எனக்கும் ஃபியூச்சர் இருக்கு டுவர்ட்ஸ் பேஷன் இருக்கு. இல்லடா, நீ அந்த மாதிரி நினைக்கிறப்போ இட்ஸ் ஓகே. நீ மணின்னு you're losing many things in the way இல்ல. I'm saying someone who starts working who is not interested in his job but மணிக்காக மட்டும் is working. அதனால what will happen? காசு வந்துட்டு இருக்கும், ஃபேமிலி ரன் ஆகும், பட் அவனோட ஹாபிஸ் ஒன்றும் நடந்திருக்காது, அவன் பிடிச்சதோ பண்ணிருக்க மாட்டான். ஸோ நீ மணி ஏர்ன் பண்ற டைம்ல you're losing out on stuff இல்ல. உன்னோட பர்சனல் பர்சூட்ஸ் மிஸ் பண்ற, ரிலேஷன்ஷிப்ஸ் அஃபெக்ட் ஆக போகுது. அதனால at the end of the day if you find anything goodனா ஓகே. கடைசியில எக்ஸ்ட்ரா நீ ஒரு கார் தான் வாங்க போற, அந்த காசு வச்சுனா வாட் இஸ் த யூஸ் சொல்லு. ஆனா காசு இல்லைன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சேர்ந்துருக்காதுல்ல. காசு கண்டிப்பா இம்பார்ட்டன்டா. ஐ எம் சேயிங் ஒரு சர்டன் லெவல் இருந்தா போதும்னு சொல்றேன் நான். யூ டோன்ட் ஹேவ் டு கீப் கோயிங் பிஹைண்ட் இட் ஆல் த டைம். கோயிங் பிஹைண்ட் இட் தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இதுவாச்சும் தெரியுமா? இதெல்லாம் தெரியும். you have to be sufficient, அவ்வளவுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு sufficient இருக்க அளவுக்கு இருந்தா போதும். and background you have to keep doing what you love. Yeah, that applies for every passion also, no? ஆமா, நீ புடிச்சதே if you are making money out of that, அதை விட பெட்டர் எதுவுமே கிடையாது. பட் today's day and age I think it's very difficult for people to find what they love and get paid for it. ஆர்கிடெக்ட் நான் இருக்கேன், 5 லட்சம் செலவு பண்ணி வாட்டி வந்து கம்பெனிக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு யோசிச்சா சம்பளம் வந்து 17,000 ரூபாய் in பெங்களூர். பெங்களூர்ல 17,000 ரூபாய் ரெண்டுக்கே போயிடும். I think the ultimate should be doing something you love and getting paid for it. அது ரொம்ப கஷ்டம் obviously. The worldல மணியே இல்லனா எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீ? Animals dependent ஆ இருந்திருப்போம். Wheels would have come still, but then அதோட ஸ்ப்ரெட் இருக்காது. Like people would have developed some other system also. அது என்னன்னு தெரியல. பட் ரைட் நவ் கரண்ட்லி இவ்வளோ டெவலப்மெண்ட் வந்து இந்த விதத்துல இருக்காது, வேற ஏதாவது விதத்துல வந்திருக்கலாம். லைக் மோர் ஓரியன்ட் டுவர்ட்ஸ் நேச்சர் கூட இருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிசோர்சஸ் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அவன் அங்கேயே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க போறான். இஃப் யூ கான்ட் ட்ரேட் வித் அதர்ஸ். ஒரு ரூலர் இருந்துச்சுனாலும் ட்ரேட்ன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் மணி வந்துடும். பட் ட்ரேட்ன்ற விஷயம், மணின்ற விஷயமே இல்லாதப்போ people would have just survived with what they had. There's high chance that humanity itself wouldn't have existed ன்னு தோணுது. என்ன கேட்டா ஐ திங்க் greedன்ற கான்செப்ட் people கிட்ட இருந்திருக்காது. That's always going to be there bro. 7 sins. காசுனால தான் கிரீடுலாம் இல்ல. மனுஷன் வந்து காசு உருவாக்குனதே அவனோட பேராசனாலதான். எல்லாமே எனக்கு எல்லாமே வேணும், இந்த நாட்டுல இருந்து வருதா அரேபியன் குதிரை வருதா அது வாங்கு, ஏன் என்ன அந்த ஊர்ல குதிரை ஓடாதா? சோ தட் வாஸ் லைக் மனுஷனுக்கு வந்து இந்த கிரீடுன்ற கான்செப்ட்னாலதான் அவன் துட்டே
உருவாக்கியிருப்பான். ம் இட்ஸ் நாட் த அதர் வே அரவுண்ட். ஓகே பட் இன்னும் அத்தாரிட்டேட்டிவா இருந்திருக்கும்ல. ஐ திங்க் தட் இஸ் ஒன் திங் தட் ஐ ஃபீல். ம் நீ வந்து பீப்புளை மோட்டிவேட் பண்ற, காசு வயலன்ஸ் கொடுத்து நீ ஜாஸ்தியா இருக்கும். மோட்டிவேட் பண்ற. வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஆமா ஜஸ்டிஸ் shouldn't have been that upheld. ப்ரோ வேற சரி என்ன சரி, இப்போ காசு இவனுங்க அப்படின்னோடனே எனக்கு கடவுள் பத்தி ஞாபகம் வந்துச்சு. Why does money play such a huge role on religion and all that stuff? காசு அதுல என்ன கொடுத்தா ஒண்ணும் பண்ண everything is முடியாதுல்ல. fine. ஆமா, காசு Yeah, they need that money itself to is wrong. expand the guy who's on the top இல்ல, officials அந்த மாதிரி ம், சொல்றேன். ம், அவனுக்கு பர்சனல் ம். ஆம்பிஷன் இருக்குல்ல. how will he grow personally? அவனோட ஃபேமிலி எப்படி அவன் பெட்டர் ஆக்குவான், அவனோட புது கார் எப்படி வாங்குவான், அதுக்கு மணி தேவைப்படுது. ஸோ இந்த எக்கானமி பேஸ்ட் ஆன் மணினால அவன் வந்து மணியை தான் ஏர்ன் பண்றதுல குறியா இருப்பான். கரெக்டா? ஈவன் டு சர்வைவ், ஆ, ஒரு ரிலிஜன் டு சர்வைவ் யூ நீட் மணி. இல்ல காசு இல்லாம ஹோட்டல் யூடும். இப்போ நீ கோயில் கட்டணும்னு நினைக்கிற, காசுல தான் கோயில் கட்ட முடியும். என்னடா 4 பேர் பிரசாதம் என்னடா கொடுத்தாதான் கோயிலுக்கு வருவாங்க. அவ்வளோ பேராசை. அதை விட்டுரு, எனக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்ட நல்ல பாயிண்ட் சொல்லி. பட் சாமி என்ன சொல்லி கொடுக்குது, நீ எனக்கு எதுவும் பண்ண தேவையில்ல, எனக்கு வேண்டுனா போதும் அப்படின்னு. சரி, கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறியா, பக்தியை கட்டு. அத வந்து உன் பக்தர்கள் இருப்பாங்க தெரியுமா, ம். உண்மையான பக்தர்கள் இருந்துச்சுன்னா தானம் தரணும். தானம் இருக்கிற காசை அடிக்காம ம். வீட்டெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்கல்ல, காசு கேக்குறாங்கல்ல. நீ ஒரு ரிலிஜன் ம். ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும், சஸ்டெயின் பண்ணணும்னா உனக்கு மணி தேவை. மணி வந்துச்சுனா தான். எல்லாத்துக்கும் காசு தேவை. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாப்பா. எல்லாம் எவ்வளவு பழைய பாட்டு. ஓகே ஓகே, ரிலீஜன் அதெல்லாம் விட்டுறலாம். இப்போ வந்து பாட்டம் லைன் என்ன? என்ன கேட்டா காசு கண்டிப்பா தேவை, அது ஆப்வியஸ். ம், பட் ம், காசுன்றது வந்து நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு தான். ஸோ அந்த லிமிட் ம், நம்மளுக்கு தெரியணும், நம்மளுக்கு எதுக்கு தேவைன்னு நம்மளுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ம், ஏர்ன் பண்ணா போதும்னு நான் சொல்லுவேன். அந்த லிமிட் வந்து ஒரு ஒருத்தருக்கு மாறும் ஆப்வியஸா. ஸோ அந்த என்ன ம். லிமிட்னு நம்மளுக்கு தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம ஆ, வந்து ஆ. ஏர்ன் பண்ணிட்டு மற்ற டைம், ஐ ம், திங்க் டைம் தான் மோஸ்ட் க்ரூஷியல்ல. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு ம், லிமிட்டட் குவான்டிட்டி ஆஃப் டைம் தான். அந்த குவான்டிட்டி ஆஃப் ம், டைமை ஃபுல்லாக மணிக்காக ஸ்பெண்ட் பண்ணாம தேவையான அளவுக்கு மணி ம். ஏர்ன் பண்ணிட்டு பாக்கி இருக்க டைமை இட்ஸ் ஸ்பெண்ட் இட் டுவர்ட்ஸ் யுவர் பேஷன், ஹாபி, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வாட் எவர் யூ லைக் பேசிக்லி. தட் இஸ் மை Prioritize your money maybe. prioritize your time, I'd Yes. say. Jill, finance talk. சரி, ஓகே. உன்னோட கன்க்ளூஷன் சொல்லு. வாட் இஸ் யுவர் என் கன்க்ளூஷன் என்னன்னா, இப்போதைக்கு காசு எப்படி வந்துச்சு, அதோட ரொம்ப அடித்தளமான பேசிக்ஸை நம்ம வந்து டிமாண்ட் சப்ளை அப்படிலாம் பேசுனதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்கு, அதுக்கப்புறமா வந்து எப்படி சேவ் பண்ணலாம் நம்ம ஜென்ரல் பீப்புள், அது அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு 3-4 டாபிக், ஒரு சீரீஸ் மாதிரி மணின்ற பேர்ல. லைக் இட் நாட் பி நெக்ஸ்ட் ஆல்சோ ஷுட் பி அ மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா. ஸோ அதனால இதையும் நம்ம வந்து ரெக்கார்டிங்ல ஆட் பண்ணிடுவோம். இது நல்லா இருந்து பிடிச்சதுன்னா அடுத்து வந்துச்சுன்னா பார்ப்பாங்கல்ல. கண்டிப்பா. ஐ திங்க் வில் ஹேவ் டு பி மோர் ப்ரிப்பேர் ஃபார் தோஸ் டைப் ஆஃப் டாபிக்ஸ்ல. சும்மா ரேண்டமா கேட்காம கொஞ்சம் மெச்சூரா, கொஞ்சம் மெச்சூரா, கொஞ்சம் டெக்னிக்கலா பேசுறப்போ யூ நீட் டு ஹேவ் ப்ரொடக்டிவா, ப்ராப்பர் ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ் வச்சு சொன்னா ஐ திங்க் இட் பெட்டர். அதான் ரொம்ப பேசிக்கா பண்ணனால இட்ஸ் ஃபைன். நோ, இது ஒரு சீரிஸா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சீரிஸ் மாதிரி கூட பண்ணலாம். ஓகேடா, பாப்போம். பை. பீஸ்.